வணக்கம் மாணவர்களே. இந்த தொகுப்பில் உங்களுக்கு பரிச்சயமான எளிமையான ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு poetic டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், that is rhyme மற்றும் rhyme scheme. ஜான் கீட்ஸின் A Thing of Beauty பாடலில் உள்ள rhyme வடிவமைப்பு அல்லது rhyme ஸ்கீமையும் நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். இந்த தொகுப்பில் வரிகளின் கடைசி வார்த்தைகளின் ரைமை பற்றி மட்டுமே படிக்கப் போகிறோம். எனவே இப்போது ஒரு நர்சரி ரைமுடன் இந்த தொகுப்பை தொடங்குவோம். Twinkle, twinkle, little star, how I wonder what you are. இந்த இரண்டு வரிகளை படித்து அதனுடைய ஒலி ஒற்றுமையை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த இரண்டு வரிகளின் கடைசி வார்த்தைகளை கவனமாக உச்சரித்து பாருங்கள். இந்த இரண்டு வார்த்தைகள் star and are ஒலிக்கும் போது இந்த இரண்டு வார்த்தைகளின் கடைசி ஒலி ஒரே மாதிரியாக இருக்கின்றது. அதாவது ஸ்டார் ஆர் என்று முடிவடைகிறது. ஆர் இந்த வார்த்தை முழுவதுமே ஸ்டார்னுடைய கடைசி பகுதியை ஒத்திருக்கிறது. எனவே இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் ரைமிங் வேர்ட்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். இப்போது இன்னொரு நர்சரி ரைமிலிருந்து இரண்டு வரிகளை பார்ப்போம். Humpty Dumpty sat on a wall. Humpty Dumpty had a great fall. இங்கே முதல் வரியின் கடைசி வார்த்தை wall, இரண்டாவது வரியின் கடைசி வார்த்தை fall. இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரே ஒலியில், அதாவது all என்ற ஒலியில் முடிவடைகின்றன. எனவே இவையும் இந்த இரண்டு வார்த்தைகளும் ரைமிங் வேர்ட்ஸ் ஆகும். இப்போது இன்னொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். நான் இதை படிக்கும்போது கவனமாக கேளுங்கள். The stars shine bright, the birds take flight, the children laugh all day, the moon gives silver light. இந்த நான்கு வரிகளின் கடைசி வார்த்தைகள் bright, flight, day and light. இந்த வார்த்தைகளில் என்ன ஒலி ஒற்றுமை இருக்கிறது? bright, flight, light இந்த மூன்று வார்த்தைகளும் it என்ற ஒரே ஒலியில் முடிவடைகின்றது. ஆனால் day என்ற வார்த்தை, அதாவது மூன்றாவது வரியில் உள்ள கடைசி வார்த்தை day, அதனுடைய ஒலி ஒற்றுமை மற்ற மூன்று வார்த்தைகளின் ஒலியை விட வேறுபட்டிருக்கிறது. எனவே எல்லா வரிகளினுடைய கடைசி வார்த்தைகளும் ரைம் ஆக வேண்டிய அவசியமில்லை. இடையிடையே சில வரிகளை விட்டு மற்ற வரிகளிலும் வார்த்தைகளினுடைய ஒலி ஒற்றுமை இருக்கலாம். இப்படி இருக்கும்போது நாம் ரைமை எப்படி கண்டுபிடிக்கப் போகிறோம்? சில விதிகளை அல்லது கோட்பாடுகளை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டால் ரைமை கண்டுபிடிப்பது மிகவும் எளிதான விஷயமாகும். பின்னால் வரும் கோட்பாடுகளை அல்லது விதிகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, ஒவ்வொரு வரியின் கடைசி வார்த்தைகளை மட்டுமே பார்க்க வேண்டும். இரண்டாவது, அந்த கடைசி வார்த்தைகளின் இறுதி பகுதியினுடைய ஒலியில் ஒற்றுமை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இதில் ஒரு பகுதியில் மிக மிக கவனம் தேவை. அதாவது ஸ்பெல்லிங் ஒன்றாக இருந்தாலே ரைம் ஆகிவிடாது. ஒலி ஒன்றாக இருக்க வேண்டும். உதாரணமாக லவ் மற்றும் மூவ் இந்த இரண்டு வார்த்தைகளை கவனியுங்கள். இந்த இரண்டு வார்த்தைகளினுடைய கடைசி மூன்று எழுத்துக்கள் OVE ஒன்று போல் இருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த இரண்டு வார்த்தைகள் வரியினுடைய கடைசியில் வந்த போதிலும் இவை ரைமிங் வேர்ட்ஸ் ஆக முடியாது. ஏனென்றால் இதனுடைய ஒலி வித்தியாசமாக இருக்கிறது. கேட்டு பாருங்கள். லவ், அஃப், மூவ், ஊஃப். ஒலி ஒற்றுமை தொடங்கும் போது ஒரு உயிர் ஒலியிலிருந்து தொடங்க வேண்டும். எனவே இந்த இரண்டு வார்த்தைகளிலும் ஒலி ஒற்றுமை இல்லை. எனவே இது ரைமிங் வேர்ட்ஸ் ஆக முடியாது. இன்னும் இரண்டு வார்த்தைகளை பாருங்கள். கிராஃப் அண்ட் ஜிராஃப்.
இந்த இரண்டு வார்த்தைகளினுடைய எழுத்துக்களில் ஒற்றுமை இருக்கிறது. இரண்டு எழுத்துக்கள், அதாவது RA என்ற இரண்டு எழுத்துக்களில் ஒற்றுமை இருக்கிறது. RAக்கு பின் முதல் வார்த்தையில் PH என்று வருகிறது, இரண்டாவது வார்த்தையில் FE என்று வருகிறது. இப்படி இருந்த போதிலும் நீங்கள் இதை படிக்கும் போது ஒலி ஒற்றுமையை உணர முடியும். கிராஃப், ஜிராஃப், இரண்டு வார்த்தைகளும் ராஃப் என்ற ஒலி ஒற்றுமையோடு முடிவடைகின்றது. இருந்த போதிலும் ஒரு உயிரொலியிலிருந்தே அதை ஒற்றுமைப்படுத்தி பார்க்க வேண்டும். அந்த மெய்யொலியை விட்டுவிடுங்கள். நீங்கள் தொடங்கும் போது A is a vowel. எனவே ஆஃப், முதல் வார்த்தையினுடைய ஒலி ஆஃப் என்று முடிகிறது, இரண்டாவது வார்த்தையும் ஆஃப் என்று முடிகிறது. எனவே AF, இரண்டாவது வார்த்தையிலும் AF ஆஃப் என்று முடிவடைகிறது. எனவே இந்த இரண்டு வார்த்தைகளும் வரிகளினுடைய கடைசியில் வந்தால் அவைகள் ரைமிங் வேர்ட்ஸ் என்று கருதப்படும். மூன்றாவதாக, கடைசி பகுதியின் ஒலி ஒற்றுமை கண்டிப்பாக உயிரொலியில் இருந்து கணக்கில் கொள்ள வேண்டும். ஒலி ஒற்றுமை உயிரொலியில் தொடங்கி அதற்கு பின்னால் வரும் எல்லா ஒலிகளிலும் காணப்பட வேண்டும். ஐந்தாவது, ஒலி ஒற்றுமை உள்ள வார்த்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் வரிகளில் காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ஜான் கீட்ஸ் எழுதிய A Thing of Beauty கவிதையில் ரைமிங் வேர்ட்ஸ் மற்றும் ரைம் ஸ்கீமை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னால் ஒரு முறை ரைம் என்றால் என்ன என்பதை நினைவுபடுத்திக் கொள்வோம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வரிகளின் கடைசி வார்த்தைகளினுடைய கடைசி பகுதி ஒரே மாதிரியான ஒலியில் முடிவடைவதை நாம் ரைம் என்று குறிப்பிடுகிறோம். ரைம் ஸ்கீம் என்றால் என்ன? ஒரு கவிதையின் ஒவ்வொரு வரியின் முடிவிலும் வரும் வார்த்தைகளின் ஒலி ஒற்றுமையினுடைய ஒரு வடிவமைப்பு. இந்த பாடலில் உள்ள ரைம் ஸ்கீமை நீங்களே கண்டுபிடியுங்கள். உதாரணத்திற்கு, முதல் இரண்டு வரிகளில் கடைசி வார்த்தைகள் ever and never ஆகும். முதலிலும் இரண்டாவதிலும் ஒலி ஒற்றுமை இருக்கிறது. எனவே இதை அடையாளப்படுத்தும் போது A என்று குறிப்பிடலாம். முதல் வரியினுடைய கடைசி வார்த்தையும் இரண்டாவது வரியினுடைய கடைசி வார்த்தையும் A என்று குறிப்பிடலாம். அதேபோல மூன்றாவது வரியில் B, நான்காவது வரியில் B, ஏனென்றால் மூன்றாவது வரியினுடைய கடைசி வார்த்தையும் நான்காவது வரியுடைய கடைசி வார்த்தையும் ஒரே ஒலியில் முடிவடைவதனால் B என்று குறிப்பிடுகிறோம். ஐந்தாவதும் ஆறாவதும் இது முதல் இரண்டு போல அல்லாமலும் இரண்டாவது கப்லெட்ஸ், அதாவது குறள், இரண்டாவது ஜோடி வரிகளை போல் அல்லாமலும் மாறி இருப்பதனால் அந்த ஐந்தாவது மற்றும் ஆறாவது வரிகளினுடைய கடைசி வார்த்தைகளுக்கு நீங்கள் C என்று அடையாளப்படுத்தலாம். இப்படியே அடையாளப்படுத்தி போனால் நாம் AA, BB, CC, DD, EE என்று போய்கொண்டே இருக்கும். இதுவே இந்த பாடலின் ரைம் ஸ்கீம் ஆகும்.